எல்லோரும் நல்லா இருக்கீங்களாங்கப்பா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம வந்து வேலை செஞ்சுட்டே இருக்குமே, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. நானும் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அப்படி தான்ப்பா நினச்சேன். ஆனால் என்னென்னா, வேலை செய்ய வைக்கிறது தான் அதை விட கஷ்டம்னு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் ஒரு வேலையை நம்ம செய்ய வைக்கணும் அப்படின்னா அந்த வேலை வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? இதுதான் ஒரு பிஸ்னஸோட ஒரு வளர்ச்சியை நோக்கி போகிறதுக்கான ஒரு வழி சின்னதாக. இப்போ என்னுடைய கம்பெனியில் இன்றைக்கி என்ன வேலை நடந்துகிட்ருக்கு, 2-3 நாளுக்கு என்ன வேலை இருக்குதுன்னு பார்ப்போம். இங்கே வந்து ஒயிட் கீ வந்து ஃபில் பண்ணிகிட்டு இருக்காங்க. பசு நெய் வந்து ஃபில் பண்ணி வச்சுட்டாங்க. சரிங்களா? அடுத்த வேலைக்காக வேண்டி எடுத்து வச்சுட்ருக்காங்க. இந்த வேலை ஓடிட்டு இது பார்த்தீங்கன்னா 1/4 லிட்டர் நெய்யும் 1/4 கிலோ குல்கந்தும் அப்படின்னு சொல்லிட்டு 399 ரூபாய்க்குன்னு சொல்லி ஒரு ஆஃபர் போட்டிருந்தோம். 550 ரூபா மதிப்புள்ளதுன்னு சொல்லிட்டு அந்த பில் இன்னையிலேருந்து நவர ஆரம்பிக்குது. இன்றைக்கி 14ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு 99 ரூபாய்க்கு ஒரு பொருள் வந்து ஆஃபரில் போடுறோம். அது என்னன்றது மறக்காமல் அந்த நேரம் மட்டும் வந்து பார்த்து புக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அந்த ஆஃபர் லிமிட்டட் தான், ஒரே நாள் தான் இருக்குது.